பாடிருக்குன்னா அது பண்ண பூர்வ பண்ணப்பா. நீங்கள் டாக்டர் சொல்ல வராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு ஆபரேஷன் கொடுக்கலன்னா ஒரு நல்ல சங்கீதத்தை கேட்கறவங்க ஆபரேஷன் ரெடியாக இருக்காது. நான் சங்கீத குடும்பத்தில் பிறந்தவா. எனக்கெல்லாம் அடிக்கடி வருத்தப்படுறது மேடை ஏறி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு லைஃப்ல இல்லையே. இவ்வளவு பேர் வித்வானுடைய பிள்ளையாக போகணும் யாரும் பேர் டோன்ட் திங்க் தட் ஐ எம் ஜஸ்ட் போஸ்டிங் மைசெல்ஃப். ஆலத்தூர் முதலுக்கு பாடியிருந்தாங்க. ஆலத்தூர் பேருடைய எல்டஸ்ட் சாங். ஆனால் சத்குரு கைங்கரியம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கொடுத்துருக்கோம். நல்ல சங்கீதத்தை கேட்கக்கூடிய ஒரு ஞானம் கொடுத்துருக்காங்க தெய்வம். அவ்வளோதான் எங்களுக்கு இந்த மாதிரி மேடை ஏறி பாடி 10 பேர் ரசிக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கல. அந்த பாக்கியம் இந்த முறைக்கு பரிபூர்ணமா இருக்கு. இந்த சின்ன வயதுல இவ்வளவு கீர்த்தனைகளை பாடம் பண்ணி ரொம்ப அழகா பாடிட்டு பெருமைக்கு சொல்லலை. நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லணும். நான்லாம் ஒரு டே ப்ரொஃபஸர் எல்லாம் பேச ஆரம்பிச்சானா அதாவது சொல்லுதல் பேசிட்டு இருப்போம். பேசப்படுறது நல்ல சங்கீதம் கேட்டப்பறம் அது நிலவோட நம்ம ஏற்கனவே முக்கியமாக போகணும். புரிஞ்சு பேசிட்டோம்னா அது மறந்து போடணும். இருந்தாலும் சார் சொன்னதுக்காக சொல்றேன். முதல்ல அந்த குழந்தைக்கு ஸ்டேஜ் கிளியர் தான் என்னன்னு தெரியல. சாதாரணமாக மேடையில் பாடணும்னா 2 கீதம் பாடணும். இப்படி இப்படி முடிச்சு வச்சு பார்ப்போம். ஒரு கீதம் அதுக்கு மேலே வராது. எடுத்துட்டு 1.5 மணி நேரமா ஒரு 10 கீர்த்தனைகள் தான் பாடியிருக்காங்க. ஒரு மெச்சூர்டு கான்செப்ட் கேட்டோம். a full-fledged concept right from சீராக வர்ணத்திலிருந்து கடைசியில் இப்போ சிந்து பைரவி பாடின வரைக்கும் அத்தனை டீச்சர் ரொம்ப அழகாக பாடிக்கிறோம். அவ்வளோ தைரியம் இருக்கு. இத்தனைக்கு காரணம் இந்த ஜென்மத்துக்கு எவ்வளோ சிறுபட்டால் வராது. யாரும் சொன்ன ஒரே ஒரு கீர்த்தனையில் ஒரு வார்த்தை சொல்றேன். தொழிலே ஜெயிச்சிடம் பூஜா பலமும். நான் முன் ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேனோ ராமா நான் ஒன்றும் தொழில் பாடுறேன்னு அந்த மகான் பாடியிருக்காரு. அந்த குழந்தை அப்படி தொழிலே ஜெயிச்சிட பூஜா பலம் அவளை பண்ணியிருக்கு. நம்மளெல்லாம் அறிவிச்சிருக்கு. அவளை அழகாக பாடியிருக்கு. இப்போ கிரெடிட்டை குழந்தைக்கு சொல்றதை விட அந்த குழந்தைக்கு சொல்லி வச்ச வாத்தியாருக்கு சொல்லணும். Credit goes to the teacher. இவ்வளவு பரிசிரமப்பட்டு இவ்வளவு கீர்த்தனைகளை சொல்லி வச்சு எவ்வளவு பரிசிரமப்பட்டு சொல்லி வச்சிருந்தா அந்த குழந்தை எவ்வளவு நல்லா தைரியமா பாடிய பாடம்னா அதுலேருந்து அந்த டீச்சருடைய ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் இன் மியூசிக், டோட்டல் இன்வால்வ்மெண்ட் மியூசிக் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப சௌக்கியமா பாடிட்டு நல்ல சாரீர சம்பத்து இருக்கு. உச்சரிப்பெல்லாம் நான் சொல்லப்படாது. சொன்னால் ரொம்ப அதிகப்படுத்திக்கவே போடும். எங்கள் பக்கம்லாம் 2 பேர் பாடுறா. அவளுக்கெல்லாம் அந்த சாகித்ய சுத்தமே சரியாக வராது. சாகித்ய சுத்தம் அவ்வளோ சுத்தம் நமக்கு. சங்கீதத்துக்கே சாகித்ய சுத்தம், ராக லட்சணம், காலப்பிரமாண சுத்தம், இந்த 3 இருந்துருச்சுன்னா 50 வர. அப்புறம் இந்த 3 பண்ணிக்கிறேன். she needs more practice. இந்த சிறு வயசுல இவ்வளவு பாட வச்சுட்டு நம்ம உடனே ஜட்ஜ் பண்ணா அந்த காரியம் நல்ல காரியம். இது உடையக்கூடிய ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் இந்த காரியம் உடனே இருக்கு. இப்படி விட்டக்கூடாது. நிறைய சாதனம் பண்ணணும். நீ சார் நல்லா பேசிவிட்டா எல்லாரும் கை தட்டிவிட்டாங்கன்னா அதோட கவனம் சந்தோஷப்படக்கூடாது. கர்நாடக சங்கீதத்திலிருந்து அவர் ஈஸியாக வந்துடாது. வந்துருச்சுன்னா அதை விட்டுறக்கூடாது. எவ்வளவு தூரம் சாதனம் பண்ணணுமோ டெய்லி சாதனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நிறைய எவ்வளோ படிப்பு அது எவ்வளோ வேலை இருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட சம்பத்து வருதுன்னு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கொடுத்து வச்சதான் வரும். அதனால நிறைய சாதனம் பண்ணணும். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஏன் ஸ்ருதி
இன்னைக்கு பரவாயில்ல, கடைசியில் ஸ்டேஜ்னா ஒரு 2-3 கீர்த்தனைக்கு நோட்டை திருப்பி வச்சுக்கிட்டா. நோட்டை திருப்பி வச்சு பாடணுங்கிற எண்ணமே வரக்கூடாது. அது இனி அப்போ எனக்கு I had a golden opportunity to listen to almost all yesteryear artists. ஒருத்தர் பாக்கி இல்லை, அத்தனை பேர் சங்கீதம் கேட்டிருக்கேன். அந்த காலத்துல அவ்வளவு கீர்த்தனைகள் பாடுவான். ஒருத்தர் ஒரு விதம் வந்து டேபிள்ல பேப்பரும் நோட்டில் வச்சுட்டு கிடையாது. ஆனால் டியூ ரிகார்ட்ஸ் ரெஸ்பெக்ட் டு ஆல் தி மாடர்ன் ஆர்டிஸ்ட், தி பிரசன்ட் டே ஆர்டிஸ்ட், everybody they are bringing files and notebooks. அது ஏன்னு தெரியல, அவதான் கேட்கணும். அந்த எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த பாடம் பண்ற ஆள போயிடும். மேடை பிக்சர் வச்சு பாடி விடாத எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்துட்டு சொன்னா மனோதர்மம் போயிடும். இந்த கீர்த்தனை பாடக்கூடிய மனோதர்மம் போயிடும். கொஞ்சம் ராகம் பாடுறதுக்கு நிறைய பிராக்டிஸ், நிறைய கீர்த்தனை பாடிருக்கா. ராகம் பாடுறதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணும். எங்க அப்பா தான் சொல்லுவார், தனியா ராகம் பாடணும் பாடவே வேண்டாம். கல்யாணி என்ன எடுத்துட்டா ஒரு 10 கீர்த்தனை ராமனும் சமாசாஸ்திரி தீஷர்வாள் அதுமாதிரி தோடி இந்த மாதிரி ஒவ்வொரு வாக்கியர்கள் கீர்த்தனை பாடினா அந்த கீர்த்தனையிலேயே ராமன் தானாலேயே நம்ம பாடலாம். தனியா உட்காந்து ராமன் பாடணுங்கிறது கிடையாது. அதனால புத்தகத்தை வச்சு பாட ஆரம்பிச்சோம்னு சொன்னா நம்ம மனோதனம் போயிடும், சங்கதிகள் போயிடும், நம்ம எப்படி பாடணுங்கிறது வரவே வராது. அதனால அந்த குழந்தைய ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பாடம் பண்ணும்போது வீட்டை புத்தகத்தை நிறைய பாடு, அப்புறம் மூடி வச்சு விடு. உனக்கு எப்படி இப்படிலாம் பாடணும் அந்த நேரத்தை பாடுவார். இப்படிதான் செட்டு பேட்டர்ன் கிடையாது. கர்நாடக கீர்த்தன் தான் செட்டு பேட்டர்ன் பாத்தியா சொல்லி தருவார். அப்போ நம்ம மனோதர்மம் எப்படி வேணா வரணும், அப்பதான் சங்கீதம் வரும். அதுக்கு நிறைய தானம் பண்ணணும். பெரியவா பாட கீர்த்தனை நிறைய மாடல் ஃபெசிலிட்டி நிறைய இருக்கு. பெரியவா பாட கீர்த்தனை எல்லாம் இந்த கேசட்ல நிறைய கேட்கணும். நமக்கு தெரிஞ்ச கீர்த்தனை அவன் பாடிக்கிட்டானா, அவன் எப்படி பாடிருக்கா, எப்படி பிரயோகம் பண்ணியிருக்கா, நம்ம ஏன் இப்படி பாடக்கூடாது, அந்த எண்ணம் வரணும். நிறைய பேருடைய கீர்த்தனை கேட்கணும், கேட்டு நல்லா பாடணும். இந்த வேர்ல்டு பாடுறதுக்கு ஐ ஷுட் கிவ் ஒன்லி பாசிட்டிவ் கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் சொல்லக்கூடாது. அதுக்கு எனக்கு எல்லாம் ரைட்டே கிடையாது, அதுக்கு யோகியே கிடையாது. இருந்தாலும் ஒரு எல்டாடி பர்சன் ஒரு அட்வைஸ் சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். ரொம்ப நல்லா பாடுறா. இந்த இடத்துக்கு ஒரு ராசி உண்டு. இந்த மண்டபத்துக்கு வருஷாவது பெருமாள் இங்கே வந்து ஜூன் மாதம் வந்து இங்கேருந்து தான் ஒரு 4 பூர் இருந்துட்டு போகிற தொடர்ந்து ஒரு 6 வருஷமா இங்கே 6ஆவது வருஷம் நடந்துட்டு இருந்தோம். இதே இடத்துல தான் எல்லாருடைய கட்சியும் நடக்கிறது. டாக்டர் முன்னாடியே சொல்லலை, everything goes on well. இந்த வருஷம் தியாகம் வருஷம் எல்லா கட்சியும் மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்த வருஷம் அட்வான்ஸா இந்த பொண்ணு கச்சேரியை தியாகம் நான் வந்து அப்படியே தீர்மானம் பண்ணிவிட்டேன். ஏன்னா எங்க தியாகம் வருஷம் வந்து யாரும் பாடணும், தியாகம் நிறைய பாடம், அவருக்கு அதிலே பட வேண்டாம், நிறைய பாடம் ராக பாடம் தெரிஞ்சுக்கிட்டா ஓஹோ இந்த தியாகம் அனுப்பிருமோ பெருமாள் தாயார் எடுத்துருமோ பரிபூர்ணமா அந்த வழிக்கு இருக்கு, பரமக்ஷேமமா இருக்கணும், எல்லா பெரியவாழ் ஆசீர்வாதம் அந்த வழிக்கு வந்து வழக்க பேர் மேல் நல்லா பாடி இந்த இடத்துக்கும் இந்த தியாகம் நடத்த இடம் இந்த இடத்துல பங்காளம் இங்க பார்க்கவா அடுத்த வருஷம் கட்சியை தான் பண்ணிருக்கான். இன்னைக்கே பேசி காத்தேன் பிடிச்சிட்டு ஓஹோ வந்து இந்த குழந்தை கவலையே பட வேண்டாம். அது நன்மைக்கு பரிபூர்ணமா இருக்கு, நிறைய சாதனை பண்ணட்டும், க்ஷேமமா இருக்கணும். அது வந்து என்னோட பேரண்ட்ஸும் நிறைய என்கரேஜ் கொடுத்துருக்கா. இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணணும், பண்ணி இந்த குழந்தைய டாப்ல ஆர்டிஸ்டா கொண்டு வரணும்னு பண்ணணும்னு நான் சத்துள்ள பரிபூர்ணமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பண்ணணும் ஒன்று பேர் தெரியல, தீபிகா பந்தபிரசாத் அவர் என் ஸ்டூடெண்ட்டு தான். சொன்னார் பெரிய தயவத்தாருடைய பொண்ணு விஷ்ணுபரோட பொண்ணு போர்சிங் வாசிக்கிறார், அவருடைய பொண்ணு சாஸ்திராவை வச்சுட்டு இருக்கான்னு சொன்னார். இந்த பொண்ணு ரொம்ப அனுசரணையாக இருந்தால் வாசிட்டு அந்த பொண்ணு நல்லா வந்து நிறைய எங்கே எனக்கு தெரியாது, சீரகத்தில் இருக்கேன் எனக்கு தெரியாது,
இதெல்லாம் எப்போ நிறைய கச்சேரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஷீ ஷுட் ஆல்சோ கம் பாரத் தமிழ் நாகநாத ஃபெஸ்டிவல். இந்த கோயில கச்சேரிக்கு இந்த பொண்ணு வாசிக்கணும். அந்த பொண்ணு சேவமாக இருக்கணும், நல்லபடி வாசித்து ஜோரம் வரணும். ஸ்ரீராம் இஸ் a known artist. He doesn't need any introduction. அவருடைய அக்கா வரலாம் பாடுவா, அந்த பையனை வரலாம் அப்படிதான் வாசிக்க முடியும். இஸ் a BA artist. இது ஆல்ரெடி ரெடியும். He is a disciple of Bhagavad Gita. He is also a student of Shastra. He has also got a very bright future. அந்த பையன் ரொம்ப நல்லா வாசிச்சான். அவனும் மேல் எல்லாம் நல்லபடியாக வந்து எல்லாருமே ஆல் யங்ஸ்டர்ஸ். இந்த கர்நாடக சங்கீதமே இந்த யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு கர்நாடக சங்கீதம் ஒரு மாதிரி கமர்ஷியல் ஆயிருக்கு, இருந்தாலும் ஸ்டில் இட் எக்ஸிஸ்ட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தீஸ் அப்கமிங் யங்ஸ்டர்ஸ். இவரோட இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கர்நாடக சங்கீதம் இருக்கு, இருக்க போகிறது, இருந்துகிட்டே இருக்க போகிறது, நம்ம எல்லாம் கேட்க போகிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் சார் அவர்களுக்கு என்னோட பரிபூர்ண நன்றியை தெரிவித்துக் கொள்ள. என்ன பொறுமையாக 10 நிமிஷம் நீங்கள் எடுத்து 10 பேருக்கு